Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது லவ்லி எல்கன் அப்படிங்கிற BL மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே சாங் வந்து அவனோட பிரதரான லீயை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். பட் அது அவனுக்கே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட பெண்ணை வந்து உன் கிளாஸில் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்தேன்னு சொல்ல, ஓ மிஸ் பண்ணிட்டியா, நான் வேணா திரும்ப போய் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்க, வேணாம் மழை பெய்தில்ல, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். சரி அப்போ நாளைக்கு காலைல நான் சீக்கிரமாக வந்து உனக்காக அதை எடுத்து வைக்கேன்னு சொல்ல, அதுவும் வேணான்னு சொல்கிறான். ஏன், நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போயிட்டு உனக்காக அதை தேடி வைக்கிறேன், நாளைக்கு உனக்கு எடுத்து தந்துடுவேன்னு சொல்ல, அதான் நான் சொன்னேன்ல வேணான்ட்டு, தேவையில்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஏன்னா பெண்ணு உன்னை மறந்து வச்சாதானே அதை போய் எடுக்கிறதுக்கு, அவன் தான் பெண்ணை மறக்கவே இல்லையே. அவனோட பிரதரை வீட்டுக்கு கூட்டு போனோம், அதுக்கு ஒரு சாக்கு வேணுங்கிறதுக்காக இதை சொல்றான். இது லீக்கு இன்னும் புரியல, ஏன் நம்மளோட மேங்கால பாட்டம்ல எல்லாம் அப்படி டம்மியா இருக்காங்கன்னு தெரியல. ஸோ லீயும் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறான். சாங் சொல்கிறான், ரொம்ப மழை பெய்யுது அதனால நம்ம டாக்ஸியில் போகலான்னு சொல்ல, டாக்ஸியா, அதுவும் இந்த மாதிரி மழை பெய்யும் போது டாக்ஸி கிடைக்கவே செய்யாதே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு பசிக்குது. சாப்பிட்டது ஜூஸ் இல்லை, தயிர் தான் சாப்பிட்ருக்கான். அது சாப்பிட்டுமே எனக்கு இன்னும் வயிறு பசிக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போட்டு புலம்பிட்டு இருக்கான். நான் தேங்க்ஸ் சொன்னேன்ட்டு யான் ப்ரோ கிட்ட சொல்லிடுவியா, அவன் வாங்கி தந்தால யோகட், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா சீஸியாக இருந்துச்சு, ஆனால் என்ன கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். இவனோட இந்த வருத்தத்தை பார்த்ததுமே அவனுக்கு புரியுது, இவனுக்கு வயிறு பசிக்கி, அதனால தான் பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, எனக்கு வயிறு பசிக்கு, சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, ஓ வயிறு பசிக்கா, எனக்கும் நான் லைட்டாக வயிறு பசிக்கி, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜாலியாக கிளம்புறான். அவனுக்கு வயிறு பசிக்குன்னு கூட சொல்ல மாட்டேக்கான், கொஞ்சமாக வயிறு பசிக்கான். அங்கே போய் சாங் ஆர்டர் பண்ண இவனும் பக்கத்துலேயே நிற்கிறான். சாங் ஆர்டர் பண்ணதுமே அவன்கிட்ட தான் மொத்தமாக கொடுக்குறான். இவனும் வா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கான். டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறான். பார்த்தா ஒன்று தான் மீதி இருக்குது. அச்சச்சோ எல்லாத்தையும் சாப்பிட்டேனா, இப்போ அண்ணனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீ இதை சாப்பிடு அப்படின்னு அவனுக்கு ஊட்டி விட போக, இல்லைல்ல எனக்கு வந்து வயிறு ஃபுல் ஆயிட்டுன்னு சொல்கிறான். ஓ வயிறு ஃபுல் ஆயிட்டா, அப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இவனே சாப்பிட்றான். அவன் அண்ணன் சாப்பிடவே இல்லை, பட் ஃபுல் ஆயிட்டுன்னு சொல்கிறானே அப்படின்னு கூட அவன் மைண்டில் தோணவே இல்லை. பசி வந்துட்டா பத்தும் பறந்து போகும்பாங்கல்ல, எதையுமே கண்டுக்கல, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. சாங் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கிறான். அவன் அழகா சாப்பிட்றத இவன் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவனும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா டாக்ஸியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம லீயை பார்க்கணுமே. சாப்பிட்ட உடனே எனக்கு லக்கு வந்து திரும்ப வந்துடுச்சு. நான் அந்த பேப்பர் பாக்ஸ் தூர போட போனேன்னா அப்போ இந்த காரை பார்த்தேன், எம்டியாக தான் இருந்துச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டாக்ஸியில் ஏறி வீட்டுக்கு போக, அங்கேயும் அந்த ரேடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. ரேடியோவா, வா இது நல்லா தான் இருக்கும், நான் அன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக ரேடியோ ஸ்டேஷனில் பேசினேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சாங் சொல்கிறான். என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா, என் வாய்ஸை கேட்டியா, நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு இவன் எகுறான். சீட்லேருந்து எந்திரிச்சு குதிச்சிட்டு இருக்க. இங்கே என்னடா நடக்கு அப்படின்ட்டு டிரைவர் பார்க்குறாங்க. ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சாங் சொல்கிறான். இவன் என்னோட வாய்ஸை கண்டுபிடிக்க மாட்டான்னு பார்த்தா ரெகக்னைஸ் பண்ணிட்டானே அப்படின்ட்டு இவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அங்கே இருக்க அந்த ரேடியோ சாங் தான் ப்ளே பண்ணுறாங்க. இவனுக்கு என்ன சாங்னே தெரியலை. அம்மா இது என்ன சாங் அப்படின்னுட்டு லீ வந்து அவனோட பிரதர் கிட்ட கேட்க, அவன்கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா இவன் சாப்பிட்டான்ல, அதையே தான் இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா நம்ம சாங்கும் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு தாங்க இருந்திருக்கான். சாப்பிட்டானா இல்லை சும்மா கையில் வச்சுருந்தானான்னு தெரியல, பட் அவனும் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் ஃபுல் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்கான். என்ன சாங் அப்படின்ட்டு இவன் மறுபடியும் அவனை கூப்பிட, எனக்கு தெரியல அப்படின்ட்டு சாங் வந்து போய் சொல்லிடுறான். அப்படியே அந்த சாங் பேக்ரவுண்டில் ஓட அந்த மியூசிக்கோடயே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம லீக்கு சளி பிடிச்சிடுச்சு. நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படின்னு லீயோட ஃப்ரெண்ட் சொல்ல, நான் என்ன கனவா கண்டேன் எனக்கு கோல்டு பிடிக்கும்ட்டு, அன்னைக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து போட்டிருக்கணும்னு சொல்றான். எனக்கு ரொம்ப விரைக்கி அப்படின்னா போய் வேற ட்ரெஸ் போட்டுவான்னு சொல்றான். இல்ல இன்னைக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல சீனியர் சிஸ்டர் வரலாம், அவங்களுக்கு பதில் வேற யாரோ தான் வராங்க, அதனால நான் தான் போய் பார்த்துக்கணும்னு சொல்ல, நீ உண்மைக்குமே அன்லக்கி தான்ப்பா, நான் வேணா என்னோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு கேட்க, இல்லை வேணாம், நாளைக்கு நமக்கு லீவ் தானா, இன்னைக்கு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் வீட்டில் போய் தூங்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியாக இருக்கிறான். அம்மா உனக்கு தெரியுமா, நாளைக்கு ஜெங்கோட பர்த்டே, அவள் கிளாஸ் ஃபுல்லாக இன்வைட் பண்ணியிருக்கா கேடிவியில் போய் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, நீ வரியா அப்படின்னு கேட்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணுறான். யாரா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா, எல்லா கிளாஸ்லையுமே கிளாஸ் பியூட்டின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணும். அங்கே இருக்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணையும் நம்ம லீயையும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க போல.
அது அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. அவளும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம லீ வந்து அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க போகணுமா இல்லை போனா மறுபடியும் ரூமர்ஸ் தான் வரும், போக வேணாம் அப்படின்னு இவன் நினைக்க அந்த டைம்ல கரெக்டா அந்த பொண்ணு வரா. ரொம்ப ஹாப்பியா இருக்கா. லீ, நாளைக்கு நீ என்னோட பர்த்டேக்கு ரெஸ்டாரண்ட்க்கு வரல, நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, அதனால நீ கண்டிப்பா வரணும், நம்ம அங்க போய் பாட்டு படிக்கலாம், இந்த பாட்டு படிக்கலாம், அந்த பாட்டு படிக்கலாம்னு அந்த பொண்ணு அடுக்கிக்கிட்டே போக இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல, வேர்த்து கொட்டுது. நீ வரல அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஆசையா கேட்க இவனுக்கு இன்னும் வேர்த்து கொட்டுது. இவ்வளோ நேரம் கூலா இருக்குன்னு சொன்னவன் இப்போ ஹாட்டா ஃபீல் பண்ணுவான் போல. அதோட இந்த சாப்டர் இங்க க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லீ வந்து பார்ட்டிக்கு போவானா இல்லை போக மாட்டானா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.